ஐயோ இங்க செருப்ப ஐசு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துருச்சு. நாளைக்கு ஒரு வீடியோ, நாளைக்கு வீட்டுக்கு வந்துடும். ஷோரூம்ல இருந்து ஃபுல்லா ரெடி ஆகிட்டு கிட்லாம் மாத்தியாச்சு. வீடியோ தான் முடிஞ்சா நான் போட்டுருவேன், சும்மா இருக்கா போட்டுருவேன். ஆமாம் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா ப்ரோ? ஏலே சேகர் எங்க அழைச்சிட்டு போறீங்கன்னு தெரிய மாட்டேங்குறா. ஒரே இருட்டா இருக்கிறா. ஏலே எனக்கு கல்யாணம்டா இன்னைக்கு. எனக்கு உண்மையிலே எனக்கு கல்யாணம்டா. எப்போ ஏலே ஏலே ஏ வீடை தானே வேணும். அப்போ நீ மட்டும் வந்துட்டு இருக்க. ஆரன் அடிக்கிறேன் அவங்க பின்னாடி இருக்காரு. ஆ 5 அளவுக்குலாம் காசு இருக்காது. திருப்பி ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டு இருக்கோம். நம்ம ஃப்ரெண்டோட நேற்று வீடியோ பார்த்து தான் தெரியும். பிரியாணி சாப்பிட்டா கரெக்ட் ஆகிடும். ஐ ஓ வாடி உட்காருக்கா. நல்லா இருக்கும் ப்ரோ. நாராயண் சரி போயிட்டு வரேன் ப்ரோ. குட்டி குஞ்சனே பாய் வீட்டு பிரியாணினா பாய் வீட்டு பிரியாணி தான். ஹே ஃபேமே எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம போன வீடியோ பார்த்துனா தெரியும் எங்கள் அக்காவை ப்ராங்க் பண்ணியிருப்பேன். நான் ஃபங்க்ஷனுக்கு வரலக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் இன்றைக்கி போயிட்டோம். நான் அக்கா அண்ணன் 3 பேர் தான் போயிருந்தோம். அதே மட்டும் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எதுக்குடா அக்காவோட கல்யாணத்துக்கு போனீங்க? ஃப்ரெண்டோட அக்காவோட கல்யாணத்துக்கு தான் போனோம். கல்யாணத்துக்கு மெயினாக போகல, அந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு தான் போனோம். பாய் வீட்டு பிரியாணினா பாய் வீட்டு பிரியாணி தாங்க. செம்ம டேஸ்ட்டு. இன்னமும் நாக்கில் எச்சு ஊறிட்டே இருக்கு. பயிர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிட்டு எடிட் பண்ணுறதுக்குள்ளே பாதி உயிரே போயிட்டு தூக்கம் வர கண்ணை சொக்குது தின்ன மிதப்பில். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் ஃபுல் பண்ணி இருக்குது. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் ஐக்கன் பிள்ளை ஆள் வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். எங்கள் அக்கா வர மிக்சியை போட்டு விட்டுட்டுங்க. சரி ஃபேமிலி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செருப்பு அழுக்கா இருக்கு என்னோட செருப்பு. கழுவிட்டு வரட்ட ஏன் நான் எம்டி எடுத்து வரேன். அதில் உட்காந்து உங்கள் அக்கா உட்காந்துக்கிற கை போயிடுது. ஐயோ இங்கே செருப்ப இங்கே வாக்கா வெள்ளை சட்டை. ஏ கடுப்பாயிடும். கம்பெனி சீக்ரெட் வெளில சொல்லக்கூடாது. பெல்ட்டுக்கு பதிலாக என்ன போட்டிருப்பேன்னு அவங்களுக்கு தெரியும். நான் கால் கழிட்டு வந்துடுறேன். எப்பா இது பொட்டவரு இது போட்டியா? வேற அந்த வண்டி எப்போ வரியா? எங்க எனக்கு கல்யாணம்டா இன்னைக்கு. எனக்கு உண்மையிலே எனக்கு கல்யாணம்டா. வெக்கத்தவரு சொல்ல நீ அங்கேயே என் பேரை சொல்லிட்டு போட்டு வர வேண்டியதானே. கொம்ப இறங்கிட்டான் ஃப்ரான்ஸ். இது போட்டுட்டீல? இது வேற கழட்டி விழுவுது. ஹே ஃபேமே எப்பா கொஞ்சம் முன்னாடி போய்ப்போம். அப்பா எப்போ இலை இலை. ஹே ஃபேமே எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இப்போ எங்கடா போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்ம ஃப்ரெண்டோட நேற்று வீடியோ பார்த்து தான் தெரியும். இந்த மேரேஜுக்கு தான் ப்ராங்க் பண்ணி விட்டேன். எங்கள் அக்கா வரமாட்டேன், நான் வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷர்ட்லாம் போட்டு மாசாக கிளம்பி போயிட்டுருக்கோம். ஆனால் வெள்ளை மட்டும் தான் மாசு. பெல்ட்டுக்கு பதிலாக என்ன போட்டிருக்கேன்னு கேட்டால் நீங்கள் கேவலமாக இருப்பீங்க. அதெல்லாம் வேணாம் விடுங்க. அது ஏன் டைஸு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துருச்சு. நாளைக்கு ஒரு வீடியோ, நாளைக்கு வீட்டுக்கு வந்துடும். ஷோரூம்லேருந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு கிட்லாம் மாற்றியாச்சு. RC 200 BS6 தான் கிட்டு போட்டிருக்கோம். சூப்பராக வண்டி இப்போ தான் பார்க்க லுக்கு அக்ரெசிவாக இருக்குது, செம்மையாக இருக்குது வண்டி. பரவாயில்ல, ஆக்சிடென்ட் ஆனதுலேயே ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னாங்களே, அது இப்போ நடந்திருக்கு. ஆனாலும் ஒரு நல்ல செய்தி இருக்குது, ஒரு கெட்ட செய்தி இருக்குது. என்னன்றதெல்லாம் நாளை வீடியோவில் சொல்லுவேன் டைஸோ காட்டுறப்ப.
அதே மாதிரி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, பெல் ஐக்கனை சொல்லி ஆள் வச்சிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். எப்பா இதுக்குள்ளே பண்ணுவோம்ப்பா இன்ட்ரி கேட்டே பிடிங்கி வச்சிருக்கானா எப்பா நூறில் வர்றாரு தாத்தா. ரொம்ப இறங்கிட்டான் ஃப்ரான்ஸ். பைத்தியம். அக்காவுக்கு வேற வாட்ச் வேற ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன், வந்துட்டான்னு தெரியல, இன்னும் ஃபோன் பண்ணவே இல்லை. நேத்தி நான் ப்ராங்க் பண்றதுக்கு முன்னாடியே சரி இப்போ பரவாயில்ல, இப்போ கூட சிரிச்சு பேசுது, வீட்டில தான் பேசவே இல்லை சுத்தரா. சரி அதான் கோவத்துல இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டேன். அது இன்னைக்கு வந்துட்டுனா அதை கொடுத்துடலாம், கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் மனசு நிம்மதி அடையும். சரி அக்காவை கோவப்படுத்தணும், ஒரு ஹாப்பியாகவும் ஆக்கணும் அப்படின்றது. பாப்பா வந்துட்டுனா நல்லது, அதை கொடுத்துடலாம் வாட்ச. எங்கன்னு தெரியுமா? நீ வாட்டில் அப்புறம் வந்துக்கிட்டே இருக்க பைத்தியம். அவன் நம்பர் என்கிட்ட இல்லை. ஐயய்யா ஐஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, அந்த நம்பர் ஆண்ட்ராய்டு ஃபோனில் இருக்குங்க. இது சொல்ல நினச்சேன். ஆ ஃபோன் பண்ணு. எங்க அரிச்சுப்ப விட்டுட்டுனாது வரவில்ல. நான் டயரை விட்டு எடுத்துட்டேன், இல்லைன்னா எடுத்து வந்துருப்பேன். மெதுவா வண்டியா இங்கே இப்படி போயிட்டு வருது. என்னவா இப்ப எப்படி துடைப்ப பெயிண்ட் எல்லாம்? சரி சரி சரி. இங்க என்னோட உட்காந்து தம்பி அப்படின்னு இல்லை. அப்ப வா, பிரியாணி சாப்பிட்டா சரியாயிடுண்ணே. பிரியாணி சாப்பிட்டா கரெக்ட் ஆயிடும். ஐ ஓ வாடி உட்காருக்கா. எங்க அக்கா என்னோட தான் வரும். பிரியாணி சாப்பிட்டா கரெக்டாக வந்துடும். பசிக்கு எதுக்கும் மயக்கம் வருது இருக்கு எங்க அக்காவுக்கு. பசி மயக்கமாக்கா? நான் பிரியாணி சாப்பிடுவேன்ப்பா. என்னது எங்க அண்ணனுக்கு ஷாப்பு இங்க இருக்கே, 200 கேட்குதுங்க வயிற்றுக்குள்ள. என்னது பீடாவா? இதா வெத்தலையில வச்சிருப்பாங்களே அங்க இருக்குக்கா. அதான் யானை எப்படி பாக்குறாங்க. நான் உட்காந்து அழகா இருக்கேன் அதனால. என்னது அச்சடி செஞ்சிருக்கல? என்னதுக்கா? ஏ அங்க மண்டபத்திலே கொடுப்பாங்க. எவ்வளோ அது திங்க கூடாது. ஏய் இன்னும் 100ல வரானே தம்பி. இப்பெல்லாம் வராத, தூக்கிறாங்க உடனே. வீடியோ தான் நான் போட்டுருவேன். கொரோனா வந்துட்டு மூக்க வந்துடுறா மாதிரி. எங்க இருக்கு மண்டபம்? சரி போ. நான் கையில கட்டிட்டு வரலான்னு தான் பார்த்தேன், சரி வேணான்னு விட்டுட்டேன். போ. அவன் ஃபேஸ் இதை ரிவீல் பண்ணல, நான் ரிவீல் பண்ணி விட்டுறேன் நின்று. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. நாராயண் நல்லா இருக்கீங்க. சரி போயிட்டு வரேன் ப்ரோ. இந்த கல்யாணத்துக்கு கொண்டு போகிறோம். சரி ப்ரோ. இன்டர்நெட்லாம் உடஞ்சி தொங்குது பாரு.
அசாட் லைட்டை போட்டு விட்ருக்காங்க. ஆனால் அசாட் லைட் எரியிற மாட்டமே தெரியல. அதுலேயும் கருப்பு கலர் ஸ்டிக்கர் அடிச்சு வச்சுருக்காங்க. பைத்திய ஒளிப்பைய ஃப்ரெண்டாக இருக்கிறதெல்லாம் எல்லாம் மெண்டலாக இருக்குது பிறகு. சரி தப்பாக சொல்லிட்டேன். என்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கிறதெல்லாம் மெண்டலாக இருக்குது பைத்தியங்க. ஏலே சேகர் எங்கே அழைச்சிட்டு போறீங்கன்னு தெரிய மாட்டேதுடா. இருட்டாக இருக்கிறா ஏழை. அப்படி இந்த ஒரு சந்தை காமிச்சிட்டான். என்ஃபீல்டு சவுண்டு போய் என்னங்க சந்தை காமிச்சு விட்டு மறுபடியும் நேரில் போகிறான். ஏலே ஒன்று கடிச்சிட்டு வரானா ஆடா நோத்தல. பைத்தியம் பறந்துட்டாங்க. ஒன்று கடிக்க இவ்வளோ ஆர்வத்தோட போயிட்டுருக்கானே. எப்பா அப்பா இதுக்குள்ளே தான் நினைக்கிறேன். ஓ பள்ளி வசல்லையா? ஐயோ உள்ளே கேமரா எடுத்துகிட்டு போகலாமா என்னன்னு தெரியலையேங்க. ஏலே சேகரு சரணு. நல்லா இருக்கேன் ப்ரோ. எங்கே அவன் எங்கடா ஒல்லி குச்சா? என்ன வயிற்றுக்குள்ளே சத்தம் கேட்குதுண்ணே. வயிற்றுக்குள்ளே சத்தம் கேட்குது. புரியல. வயிற்றுக்குள்ளே சத்தம் கேட்குது. இங்கே வந்தால் சத்தம் கேட்கலாம். ஏன்னா நல்லா அடிக்கும் சாப்பிட்லாம். ரெண்டு வரலாம். அதுக்குள்ளே விசாரிச்சுட்டேன். ஓகே இதோட அவன் வரமாட்டான்னு நினைக்கிறேன். அவனை வந்தால் காட்டலான்னு பார்த்தோம். அவன் வரமாட்டான் இருக்கு. A few moments later. சோறு போட்டதுக்கு நன்றிடா. குட்டி குஞ்சனே சரி பார்த்துருங்க. சோறு போட்டதுக்கு நன்றி. வீட்டுக்கு கால் பண்ணுறேன். பத்திரமா இரு. உன் ஆளை கேட்டேன்னு சொல்லுவோம். பொண்டாட்டியை கேட்டேன்னு சொல்லு. தாலியெல்லாம் கழட்டி வச்சுட்டேன். இவர் தான் குட்டி டிடிஎஃப் ஃபேஸ் ரிவீல் பண்ணிட்டாரு. சரி வீட்டர் மாப்பிள வா. வயிறு ஏங்க வயிறு முட்டிட்டுங்க. என்ன வெளில வீட்டு பேசுவோம். ஏ அப்பா ஃபுல்லாயிட்டு வயிறு முட்டிட்டு நிற்கிது. ஒன்றுமே பண்ண முடியல. அப்பா சரியான சாப்பாடுங்க. மந்தி வைப்பாங்கள்ல அது மட்டும் பிளேட்டாக சகடா என்னமோ சொன்னாங்க. அது அப்படி வச்சுட்டாங்க. நான் எங்கள் அண்ணன் இந்த நேரா பாய் வீட்டு பிரியாணினா பாய் வீட்டு பிரியாணி தான். அடுத்து அவ்வளோதான் சாமி. நேராக வீட்டுக்கு போக வேண்டியதான். அதே மட்டும் குட்டி கொஞ்சம் ஒழட்டிட்டாங்க. வர்றேன்னு சொல்லிட்டு. அதனால தான் செம்ம கடுப்பில் இருக்காங்க. அவன் ஆளுக்கு இன்னைக்கு பர்த்டேவா அதனால ஒழட்டிட்டான். அந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன போயிட்டுருக்கு அது பாட்டில். எங்கள் அக்கா பீடா வேணும்னு கேட்டுச்சு. பீடா தானே வேணும் உனக்கு? பீடா தானே வேணும்? அப்போ நீ பாட்டில் வந்துட்டு இருக்க. யாரும் நடிக்கிறேன் அங்கே பின்னாடி இருக்காரு. 5 அளவுக்கெல்லாம் காசு இருக்காது. திருப்பு தெரில 50 ரூபா நினைக்கிறேன். சாப்பிடவே இல்லை. நாங்கள் கூட சாப்பிட்ட நாங்களே அமைதியாக இருக்கோம். இருக்கு எத்தனை அவங்க? பீடா இருக்காண்ணா? பீடா இருக்கா? எவ்வளோ அது? ஆமாம் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. சரி ப்ரோ. இந்த வீடாக தான் இருந்துச்சு. வீட்டில் போய் தான் அதுக்கு பசங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க.
ஐயோ வேர்த்து நனைஞ்சிட்டேங்க, ஹெல்மெட்டை கழட்டி வைக்க போகிறேன் சாமி. இந்த விலாக இதோட என் பண்ணிக்கிறேன். எப்போ மாறுது சின்ன சாப்பாடு. இதோட என் பண்ணிக்கிறேன். சேனலுக்கு ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபன் கண்டென்ட்டு என்டர்டைன்மெண்ட் தான் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். என்ன மாட்ட வீடியோ போடலாம் அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தட்டி விட்டு போங்க. பாய்.